உலக வரலாற்றையே மாற்றிய உரைகளை நிகழ்த்தியவர்கள் உண்டு. அப்படி பங்களாதேஷின் விடுதலைக்கு வித்திட்ட உரையை ஷேக் முஜிபுர் ரஹ்மான் நிகழ்த்திய தினம் இன்று. பாகிஸ்தான் விடுதலை அடைந்த சமயத்துல ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான் ரெண்டா பிரிஞ்சிருந்துச்சு. ஈஸ்ட் பாகிஸ்தானுடைய அத்தனை நகர்வுகளையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு வெஸ்ட் பாகிஸ்தான். அந்த மக்களுடைய எல்லா உரிமைகளும் ஏதோ ஒரு வகையில வெஸ்ட் பாகிஸ்தானால பறிக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. 1970 நடந்த முதல் தேர்தலில் ஈஸ்ட் பாகிஸ்தான்ல ஆவாமி லீக் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனா அவங்க ஆட்சி அமைக்க முடியாதபடிக்கு வெஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்த பிரசிடென்ட் நாளை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தார். பிரச்சனைகள் பெருசா வெடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. அங்கங்க போராட்டங்கள் துளிர் விட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழல்ல 10 லட்சம் மக்கள் திரண்ட ஒரு மாபெரும் கூட்டத்துல 20 நிமிடங்கள் ஒரு மாபெரும் உரையை நிகழ்த்தினார் ஷேக் முஜிபுர் ரஹ்மான். ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தானுடைய ராணுவ படைகள் கிளம்பி போகணும், போராட்டங்களில் பலியான உயிர்களுக்கு அரசு பதில் சொல்லணுங்கிற கோரிக்கைகளோட பங்களாதேஷின் விடுதலைக்கான போர் முழக்கத்தை பதிவு செய்தார். இனி வரும் போராட்டம் பங்களாதேஷின் விடுதலைக்கானது, ஒவ்வொரு வீடும் அதற்கு தயாராகணும்னு அவர் விடுத்த அந்த கூக்குரல்ல அவர் பேசிய அந்த பேச்சுங்கிறது மக்களை மட்டுமில்ல அரசையுமே உலுக்கிச்சு. பெரிய அளவுக்கு போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சு. ஈஸ்ட் பாகிஸ்தான்ல நடந்த போராட்டங்களை அடக்குவதற்கு வெஸ்ட் பாகிஸ்தான் ராணுவத்தை அனுப்பிச்சு. ஏகப்பட்ட கொடூரங்கள் அரங்கேற ஆரம்பிச்சது. இந்தியாவிற்கான இரும்பு பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இதுல தலையிட்டு ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு விடுதலை கொடுத்து பங்களாதேஷ்ங்கிற ஒரு புதிய தேசத்தை உருவாக்கி காட்டினார். இந்த மிக முக்கியமான பேச்சுங்கிறது அதுக்கப்புறமா யுனெஸ்கோவால கூட அங்கீகரிக்கப்பட்டுச்சு. பங்களாதேஷின் சுதந்திரத்திற்கு அடித்தளம் அமைத்து தந்த தனது உரையை 1971 ஆண்டு 10 லட்சம் மக்கள் முன்னிலையில் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் நிகழ்த்திய தினம் இன்று.